அன்றைக்கு திருவண்ணாமலை கோவில்ல வந்து ஆய்வு மேற்கொள்வதற்காக வந்திருக்கிறோம். மெயினா இந்த ஆய்வு எதற்காக அப்படின்னா, தொடர்ந்து திருவண்ணாமலை இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை வந்து கிரவுட் மேனேஜ்மெண்ட், கியூ மேனேஜ்மெண்ட். ஸோ பப்ளிக் உள்ள வந்தாங்கன்னா அவங்களுக்கு உள்ள வந்து சாமி தரிசனம் பண்ணிட்டு திரும்ப வெளியில போகக்கூடிய நேரம் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. குறிப்பாக வார இறுதி நாட்கள் சனி ஞாயிறுகள்ல வந்து பாத்தீங்கன்னா கோயிலுடைய கெப்பாசிட்டியை விட மிக அதிகமான கூட்டம் வந்து இங்க கோயிலுக்கு வந்து இருக்கிறாங்க. அப்ப அந்த கியூ வந்து எப்படி மேனேஜ் பண்ணலாம், எப்படி வந்து விரைவாக அவங்க தரிசனம் பார்த்துட்டு வெளியில வருவதற்கான ஒர்க்ஸ் எல்லாம் பண்ணலான்றதை இன்னைக்கு வந்து மாவட்ட ஆட்சியர் அவர்களோட சேர்ந்து காவல்துறை அதிகாரிகள், கோயிலுடைய அலுவலர்கள் இவங்க எல்லாருக்கும் சேர்ந்து இன்னைக்கு நம்ம ஆலோசனை உள்ளூர் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்கான வழிவகைகள் எல்லா வழிவகைக்கும் சேர்த்துதான் இன்னைக்கு நாங்க மீட்டிங் போட்டுக்கிறோம். ஒன்ஸ் அந்த உள்ளூர் லைன் மேனேஜ்மெண்ட் எல்லாமே ஃப்ரீஸ் பண்ணிட்டு டெக்னிக்கலா எப்படி பண்ணலாம்ன்றதை ஃப்ரீஸ் பண்ணிட்டு அதுக்கான முடிவுகள் எடுக்கும். தனி கியூ வரிசை உண்டாங்க இவர்களுக்கு சொல்றதை உள்வாங்கிக்கங்க. இதான் மீட்டிங் போட்டுக்கிறோம். ஃபர்ஸ்ட் எப்படி அலோவ் பண்ணலான்றத பத்தி டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். டெக்னிக்கலா எதெல்லாம் பாசிபிள்ன்றதை முதல்ல பார்க்கணும். கியூ லைன்ஸ் எப்படி ஆல்டர் பண்ணலான்றத பார்க்கணும். ஸோ கியூ லைன் எப்படி ஆல்டர் பண்ண முடியும் இந்த சென்ஸ் வந்து நம்ம ஆல்ரெடி பாத்தீங்கன்னா ஃப்ரீ தர்ஷன் இருக்கிறாங்க, 50 rupees கியூல இருக்கிறாங்க. அது தவிர வந்து நம்ம பாத்தீங்கன்னா மாற்றுத்திறனாளிகளுக்கு, அதே போல 65 வயதுக்கு மேற்பட்ட சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு, பிரெக்னென்ட் உமன்ஸ்க்கு, இவங்களுக்குலாம் வந்து நம்ம எப்படி அலோவ் பண்ண முடியும், இது போன்ற பல விஷயங்களை இன்னைக்கு நம்ம ஆய்வு பண்ணியிருக்கோம். இந்த கியூ மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் வந்து இன்னும் கொஞ்சம் டெக்னிக்கல் பர்சன்ஸ் வச்சு ஆய்வு பண்ணிட்டு அதற்கான முடிவு எல்லாமே இருக்கு. பத்திரிகையாளர்கள் எல்லாருமே 40 பேர் 30 பேர் செல்போன் பயன்படுத்தும். எங்களுக்கு கோயிலுக்குள்ள வர்றதுக்கு என்ன மாதிரியான அனுமதிகள் ஆல் ஓவர் தமிழ்நாடுல எல்லா கோயில்கள்லயுமே, குறிப்பாக முதுநிலை கோயில்களை நம்ம முதல்ல பராமர்சனம் பண்ணிருக்கோம். ஏன் அப்படின்னா இந்த 50க்கும் மேற்பட்ட முதுநிலை கோயில்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பப்ளிக்குடைய பிரசன்ஸ் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நிறைய பப்ளிக் அந்த கோயில்களை நோக்கி தான் வர்றாங்க. மற்ற கோயில்கள்ல ஓரளவுக்கு மேனேஜபிளான கிரௌட்ஸ் இருக்கு. பட் இந்த முதுநிலை கோயில்கள்ல தான் இந்த கிரௌட் மேனேஜ்மெண்ட் இஷ்யூஸ் நமக்கு. அப்ப இந்த கோயில்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, மொபைல் போன்ஸ் ஏன் ரெஸ்ட்ரிக்ட் பண்றோம் அப்படின்னா, அந்த ஷவுட்ல வந்து மொபைல் போன்ஸ் எடுத்து உள்ள வரவங்க, அந்த கிரௌடோட கிரௌடா சேர்ந்து உள்ள இருக்கக்கூடிய இறைவனுடைய சிலையை வந்து போட்டோ எடுக்கிறது, அப்புறம் அந்த கிரௌட்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் தொடர்ந்து வெளியில வந்துட்டு இருக்குது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா விவிஐபிஸ் இந்த முதுநிலை கோயில்களுக்கு நிறைய விரும்பி வராங்க. அப்ப அந்த விவிஐபிஸ் இந்த மாதிரி திரையுலக பிரபலங்கள் இவங்கெல்லாம் வரும்போது எல்லாருமே மொபைல் போன்ஸ்ல உள்ள போயிட்டு கம்ப்ளீட்டா வந்து வீடியோ எடுக்கிறது, ரீல்ஸ் எடுக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள்லாம் வருது. ஈவன் பொலிட்டிக்கல் பர்சன்ஸ் வரும்போது இது நடக்குது. நானே பல இடங்கள்ல எனக்கு பின்னாடி வரும்போது தயவு செஞ்சு எடுக்காதீங்கன்னு தான் சொல்லிட்டு. இப்போ நான் உள்ள போகும்போது பப்ளிக்லாம் போன் வச்சுருக்கேன். அவங்க கீழே நினைக்கும் நான் பப்ளிக் கீழே தான் போறேன், எல்லா கோயில்கள்லயும் பொதுவான கீழே தான் போறேன், அது உங்களுக்கு தெரியும். ஜெனரல் பப்ளிக் வரதான் நின்று போறேன், அவங்க கிட்ட பேசிட்டு தான் நான் போறேன், என்ன பிரச்சனைன்றதை கேட்டுட்டு போறேன். அப்ப அப்படி போகும்போது அவங்க கோயிலுக்குள்ளேயே வந்து நான் செல்ஃபி எடுக்கிறேன் சார் உங்கன்னு சொல்லி கேட்கறேன். அப்ப இந்த மனநிலையில வந்து ஒரு மாற்றம் ஏற்படும். கோயிலுக்குள்ள வந்தாங்கன்னா கோயிலுக்கான வழிபாடு தலமா இருக்குது. அப்ப அந்த முழுக்க இறைவனை வழிபடக்கூடிய இடமாகவும் அவங்க அமைதிக்காக வராங்க, ஒரு பிரேயருக்காக வராங்க, இல்ல வந்து அவங்க அங்க இருக்கக்கூடிய சிற்பக்கலையை பார்க்கறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் எழுத்துக்களை பார்க்கறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய கல்வெட்டுகளை பார்க்கறதுக்காக வராங்க, அங்க இருக்கக்கூடிய தமிழ் பாடல்களை பார்க்கறதுக்காக வராங்கன்னா அவங்க கவனம் ஃபுல்லா அது மேல இருக்கணும். மொபைல் போன்ஸ் மேலேயும் போட்டோ எடுக்கிறதுலயும் ரீல்ஸ் எடுக்கிறதுலயும் வீடியோ எடுக்கிறதுலயும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு ரீசனுக்காக மொபைல் போன்ஸை நம்ம ஸ்டாப் பண்ணோம். பத்திரிகையாளர்கள் யாரும் ரீல்ஸ் எடுக்கவோ செல்போன் செல்ஃபி எடுக்கவோ வரது. பத்திரிகையாளர்கள் நான் சொல்றேன், உண்மையிலேயே பத்திரிகையாளர்கள் ரீல்ஸ் எடுக்கிறாங்கன்னு நான் சொல்லல. ஆனா பத்திரிகையாளர்கள் பல விவிஐபிஸோட சேர்ந்து அவங்க கருவறையில போய் தரிசனம் பண்ற வரைக்கும் வீடியோ எடுத்து வெளியே விடுறாங்க. கருவறையில வீடியோ எடுக்கலாம். ஆனா சொல்றேன், இனிவா சொல்றேன், புரிஞ்சுட்டு பேசு. கருவறையில நீங்க வீடியோ எடுத்தீங்கன்னு சொல்றேன். பட் விவிஐபிஸ் வந்து கருவறையில தரிசனம் பண்றதை எதிர நிற்குது போட்டோ எடுக்கக்கூடிய அளவுக்கு என் கூடயே வந்திருக்காங்க. எனக்கு ஒரு கோபுரம் வரைக்கும் நீங்க வந்தீங்க, அலோவ் பண்ணலாம். அதற்கு மேல வேண்டாம், உள்ளுக்குள்ள வந்து கியூ லைன்லயும் உள்ளே போக வேண்டாம்ன்றதான் என்னுடைய கோரிக்கை தான். ஒரு குறிப்பிட்ட அளவு வரைக்கும் வரலாம்னு சொல்லிட்டு அதுதான் கோபுரம் வரைக்கும் சொல்லியிருக்கேன். கோவில்ல பணிபுரிய சிவாச்சாரியர்களோ இல்ல கோவில்ல பணிபுரிய ஊழியர்களோ செல்போன் இல்லாம எக்ஸாம்பிள் எல்லாருக்குமே நம்ம ஒரே தான் சொல்றோம். கோயிலுக்குள்ள மொபைல் போன் பயன்பாடு வந்துச்சுன்னா அங்க வந்து நம்ம செய்ய வேண்டிய வேலைக்கு செய்ய முடியாது. அவங்களுக்கு தனியா லாக்கர்ஸ் கொடுப்போம். தேவைப்பட்ட அந்த லாக்கர்ஸ் வெளில போயிட்டு அவங்க போன் பேசிக்கலாம். நாங்களும் பயன்படுத்தோம். நாங்க தான் சொல்றேன், நீங்க வந்து கோயிலுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயத்த நான் பேசிக்கிட்டேன். நான் வந்து கோயில்களுக்கு உள்ள சாமியை பார்க்கும்போது கீழே இருக்கக்கூடிய விஷயங்களை பத்தி பேசி மீடியா வந்து ஒரு லெவல் வரைக்கும் அலோவ் பண்றோம். அந்த லெவலோட நீங்க வந்து உள்ள வராம நீங்க ஸ்டாப் பண்ணீங்கன்னா எங்களுக்கு ஒரு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லிட்டு நீங்க எடுக்கக்கூடிய பேட்டிகள் எல்லாமே நீங்க வந்து அந்த கோபுரத்துக்கு வெளியில வச்சு தாராளமா எடுத்துக்கோங்க, நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கோங்க. அதை பத்தி எங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. நான் வந்து உங்க ஷூட்டே பண்ணக்கூடாதுன்னு நம்ம சொல்ல எங்கேயுமே நம்ம அந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணோம். பட் ஒரு கட்டத்துக்கு மேல என்னன்னா கியூக்குள்ள கோயிலுடைய மண்டபங்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பல அரசியல்வாதிகள் வீடியோ உள்ள கும்பலாம் நம்ம பார்த்தோம். கருவறை வரைக்குமே வந்து போயிட்டு அரசியல்வாதி சாமி கும்பலாம் வீடியோ எடுத்து வெளியே வரதான் நம்ம பார்த்துருக்கோம்.
இது எனக்கு நடந்ததுனாலதான் அடுத்த நாள்ல இருந்து நான் உடனடியா வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்லுங்க, என் கூட மீடியா உள்ள வர வேண்டாம், இது மாதிரி ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருக்கேன், போராட்டங்கள்லாம் ரிக்வெஸ்ட் பண்ணிருக்கேன். சோ அதையுமே நம்ம மீடியாவுக்கு ரிக்வெஸ்டா தான் வச்சிருக்கோம். சோ அதை வந்து அவாய்ட் பண்ணுங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இவ்வளவு மீடியா நண்பர்கள் இருக்கிறீங்க, இவ்வளவு மீடியா நண்பர்கள் என் கூட உள்ள ஒரு வீடியோ எடுக்க ஆரம்பிச்சா பப்ளிக் என்ன யோசிப்பாங்க? இப்ப எப்படி பார்த்தாலும் நீங்க ஒரு 50 பேர் இருக்கு, அப்ப என்ன வீடியோ எடுக்கிறதுக்காக ஒரு 50 பேர் நீங்க கோயிலுக்குள்ள வந்தீங்கன்னா அதோட பப்ளிக் என்ன நினைப்பாங்க? அப்ப அதற்காக ஒரு கோரிக்கை தான் நம்ம சார். இந்த உற்சவ காலத்துல வந்து உள்ள வந்த விஷயம் எடுக்கலாமா? ஏன்னா உள்ளதான் நம்ம ஆல்ரெடி கிளியர் பர்மிஷன்ஸ் வாங்குற மீடியாக்களுக்கு இந்த சேனல்களுக்கு நம்ம பர்மிஷன் கொடுத்துதான் இருக்கு. அதுல எந்த விதமான மாற்றமும் நம்ம செய்ய முடியும். நான் சொல்றது வந்து ரெகுலரா இந்த மாதிரி விசிட்ஸ் வரும்போது உள்ளேயே போயிட்டு வீடியோ எடுத்துட்டு உள்ளேயே பேட்டி எடுக்கிறது அதெல்லாம் வேண்டாம். அதை வந்து கோயில் வளாகத்துக்கு வெளியில வச்சுக்கலான்றது மட்டும் தான் நம்ம சொல்றோம். அதாவது கோயிலுக்குள்ள அரசியல் வேண்டாம், கோயிலுக்குள்ள இது போன்ற வீடியோக்கள் வேண்டாம், வெளியே வச்சு பாத்துக்கலாம்னு சொல்றோம். நாங்க வந்து நிறைய பணிகள் பண்ணிட்டு இருக்கோம். கியூ லைன் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்கோம், கியூஸ் எல்லாம் ஆல்டர் பண்ணிட்டு இருக்கோம், ஆன்லைன் ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஆன்லைன் போர்ட்டல் தயாராகிட்டு இருக்கு. ஒன்ஸ் ஆன்லைன் போர்ட்டல் தயாராயிட்டா எல்லாமே அதன் வழியா தான் நடக்கும். எல்லா நடவடிக்கை எடுத்துட்டு கூட பட் கொஞ்சம் டைம் வேணும் இல்லையா? அவசர அவசரமா போயிட்டு அது ஃபெயிலியர் மாடலா மாறிடக்கூடாது இல்லையா? நீங்க எத்தனை கேள்வி கேட்டாலும் அதுக்கான பதில் நான் முதலே சொல்லிட்டேன். அந்த ஒரே கேள்வியை தான் திரும்ப திரும்ப மாத்தி கியூ மேனேஜ்மெண்ட்டுக்கு தான் இப்ப நாங்க டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். சோ டெக்னிக்கல் டீமோட பேசிட்டு அந்த கியூ மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணலாம்ன்றதுக்கான ஃபீஸிபிலிட்டிஸை ஸ்டடி பண்ணிட்டு இருக்கோம். இதுல நீங்க கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளும் அடங்கிடும். ராஜகோபுரத்துல இந்த கோயிலை பொறுத்த வரைக்கும் நிம்மதியா வரதுக்காக தான் கோயிலுக்கு வராங்க. இங்க அண்ணாமலையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் ராஜகோபுரத்தை உள்ள வந்தா ஜெயிலுக்குள்ள இந்த கேலரி உள்ள இன்னொரு ஆங்கிள் கேட்கறீங்க. அது ஒரே கேள்வி நீங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆங்கிள் கேட்டுட்டு எல்லாத்துக்கும் காரணம், எல்லாத்துக்கும் பேஸ் ரீசன் கியூ மேனேஜ்மெண்ட். கியூ மேனேஜ்மெண்ட் கரெக்டா இருந்துச்சுன்னா இது எல்லாமே கரெக்டா இருக்கும். அந்த கியூ மேனேஜ்மெண்ட் தான் நம்ம அதை நாங்க ஏற்பாடு பண்ணிருக்கோம். நிறைய விடுதிகளா இருக்கு, அது நம்ம அந்த நடையாட்சி நிர்வாகத்தை பேசணும், காவல்துறை கிட்ட பேசணும். அதெல்லாம் எல்லாமே ஓம் சேவா மாதிரி நிறைய பார்க்கணும்ல. அது வந்து நம்ம சம்பந்தப்பட்ட அதிகாரிகிட்ட நம்ம பேசணும். கோயிலுக்கு உள்ள நடக்குது அதை பத்தி நாம பார்த்தோம். முடியா இருக்கு கடந்த 2 வருஷமா. அது தரக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குதா? செக் பண்ணி சொல்றேன். அதெல்லாமே டிஸ்கஸ் பண்ணிட்டு எமர்ஜென்சி லைன்ல இருக்கும்போது ஏதாவது ஒரு எமர்ஜென்சினா அவங்க எனக்கு நம்ம வாலண்டியர்ஸ் போடுறோம். வாலண்டியர்ஸ் போட்டுட்டு வாலண்டியர்ஸ்க்கு வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கோம். உள்ள எதுனாலும் வாக்கி டாக்கி கொடுக்க சொல்லியிருக்கோம். வாலண்டியர்ஸ்க்கு ஏதாவது உடனடியாக இன்ஃபர்மேஷன் கொடுக்க சொல்லியிருக்கோம். காவல்துறையை வந்து அவங்களுடைய ஃபோர்ஸ் வந்து அதிகமாக சொல்லியிருக்கோம். மெடிக்கல் டீம் வந்து நம்ம போட சொல்லியிருக்கோம். இந்த மாதிரி எல்லா வசதியும் நம்ம செஞ்சு கொடுத்துருக்கோம். சிம்பிள். என்னன்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்காங்க. இன்னைக்கு நம்ம ஒரு மொபைல் போனுக்கு நீங்க இவ்வளவு கேள்வி கேட்கறீங்க, இவ்வளவு கேள்வி நீங்க கேட்கறீங்க. நம்ம எல்லாருமே என்ன சொல்றோம், திருப்பதி மாதிரி நம்ம டெம்பிள்ஸ் உருவாக்கணும், திருப்பதியில எப்படி சிஸ்டம் இருக்கு பாருங்க, எப்படி புக்கிங்ஸ் இருக்கு பாருங்க, எப்படி தர்ஷன ஃபெசிலிட்டிஸ் பண்ணிருக்காங்க நான் சொல்றேன். திருப்பதிக்கெல்லாம் நீங்க நிறைய பேர் உள்ள போயிருக்கீங்க, எல்லாரும் போயிருக்கீங்க. திருப்பதியில எல்லாம் வந்து என்ன பண்றாங்க, பக்தர்கள்லாம் கோயிலுக்கு போன உடனே ஆட்டோமேட்டிக்கா போனை சுவிச் ஆஃப் பண்ணி பேக்ல வச்சிருக்காங்க, கவுண்டர்ல கொடுத்துறாங்க, ரூம்ல வச்சிருக்காங்க, கார்ல வச்சிருக்காங்க. அப்போ டெம்பிள்குள்ள போகும்போது நம்ம கோயிலுக்குள்ள போறோம், இந்த மொபைல் போன் யூஸ் பண்ணக்கூடாதுன்ற அந்த மைண்ட் செட் வருது. அப்ப அதே அளவிலான பெரிய கூட்டங்கள் வரக்கூடிய கோயிலுக்கு அது வரணும் இல்லையா? செல்போன் மக்கள் தடை பண்றது நாங்க அக்செப்ட் பண்ணிடுறோம். இந்த மீடியா திருப்பதியில நீங்க யோசிச்சுக்கோங்க. திருப்பதியில வந்து அந்த மெயின் என்ட்ரன்ஸ் கோபுரம் இருக்கு பாத்தீங்களா, அதை தாண்டி மீடியா உள்ள போக முடியாது. ஆனா இங்க அறுவரை வரைக்கும் மீடியா நடந்ததுனாலதான் செஞ்சீங்க நான் சொல்ல. அந்த கோபுரத்துக்குள்ளேயே வந்து திருப்பதி மாதிரி கோயில்கள் அலோ பண்ண மாட்டாங்க. எனக்கு சொன்னது உங்களை மாதிரி திருப்பதியில இருந்து தமிழ் மீடியா புரிஞ்சுச்சா? அதெல்லாம் நாங்க ஸ்டாப் பண்ணவே இல்லையா சார்? திரும்ப சொல்றேன், நான் என்ன சொல்றேன், விவிஐபிஸ் ஆக்டர்ஸ் இவங்க எல்லாம் வரும்போது நீங்க மொத்தமா இருக்கக்கூடிய அந்த காலத்துல திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயிலை பொறுத்த வரைக்கும் பத்திரிகையாளர்கள் 2ஆம் பிரகாரத்துக்குள்ள செல்வம் அது எங்க வரைக்கும்ன்றது நான் சொல்றேன். நான் ஆய்வு பண்ணிட்டு நான் சொல்றேன் இது வரைக்கும் அலோ பண்ணுவாங்க. மாவட்டத்துல வந்து நிறைய கோயில் துறை சார்ந்த கோயில் அப்படியே பராமரிப்பு இல்லாம இருக்கு. அதுக்குதான் அனௌன்ஸ்மெண்ட்ஸ் பண்ணிருக்கோம். 1000வது கோயில் திருப்பணிகள் சொல்லிருக்கோம், சிதிலமடைந்த கோயில்கள் திருப்பணிகள் சொல்லிருக்கோம், ஆட்சியலி சிதிலமடைந்த கோயில்கள் திருப்பணிகள் சொல்லிருக்கோம், திருக்குறங்களுக்கு திருப்பணிகள் சொல்லிருக்கோம், திருத்தேருக்கு திருப்பணிகள் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். அனௌன்ஸ் கொஞ்சம் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா எத்தனை கோயில் எடுத்துக்கோங்க பாருங்க. பொதுமக்களுக்கு டாக்டர்கள் அடிப்படை வசதி அதுவும் எவ்வளவு கோயிலுக்கு அடிப்படை வசதியில அனௌன்ஸ்மெண்ட்ஸ் வந்து நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதெல்லாம் பாப்போம். அதெல்லாம் நிர்வாக ரிசர்வேஷன் பார்ப்போம்.